வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே மருத்துவ விழிப்புணர்வு பதிவுகள் இடும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பாக சொல்வேன். இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு, தாம்பத்தியம் குறித்தது. இதில் ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய கணவன் மனைவி இருவருக்கும் பொதுவான ஒரு மருத்துவ ஆலோசனைகளை இந்த பதிவில் காணலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் பதிவுகள் வந்து செய்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து ஹாப்பி என்டிங், செக்ஸ் டூரிசம், பல்வேறு விருந்துகள், நிறைய இந்த மாதிரி லிவிங் டுகெதர், இது மாதிரி நிறைய வாழ்க்கை முறை மாறின காலங்கள் இது. அதனால் பால்வினை நோய்கள் வருவது என்பது மிக சாதாரணமாயிடுச்சு. அப்போ கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக கருதப்படிய அந்த தாம்பத்தியம் வர வர அதை பற்றி முழுமையாக தெரியாமல் போவது அல்லது அதனுடைய முழு உணர்வையும் அனுபவிக்காமல் போவது என்ற விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் இந்த பதிவு. இதில் ஃபோர் பிளே, ஆஃப்டர் பிளே, காமத்திற்கு முன் உடலுறவு, உடலுறவுக்கு பின், அதாவது உடலுறவுக்கு முன், உடலுறவுக்கு பின், உடலுறவுக்கு பின், இந்த மூணும். இதில் ஃபோர் பிளே வந்து ரொம்ப முக்கியம். இதில் என்ன, ஏற்கனவே நிறைய என்னுடைய மருத்துவ விழிப்புணர்வு பதிவில் போட்டிருப்பேன். ஒரு ஆணுக்கு வந்து சுவிட்ச் போட்ட மாதிரி உடனே லைட் எரிஞ்சிடும். ஒரு பெண் அழகான மனைவியை பார்த்தாச்சுன்னா போதும், விரைப்புத்தன்மை வந்துடும், இம்மிடியேட்டாக செக்ஸில் ஈடுபடுவோம், இந்த வெளியேறுதல் இதெல்லாம் நடந்துடும். பெண்ணுக்கு அப்படி இல்லை, தயார்படுத்த வேண்டும். அதுதான் ஃபோர் பிளே. தயார்படுத்துதல் என்பது பல்வேறு வகைகளை சார்ந்தது. ஒரு பெண்ணின் எந்த பாகங்களை தொட்டு அவளை தயார்படுத்த வேண்டும் என்று என்னுடைய முந்தைய பதிவுகள் இருக்குது. நீங்கள் அந்த பதிவுகளை பார்த்தாலே தெரியும். ஸோ அதை பற்றி நான் ரிப்பீட் பண்ண இதில் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க அந்த பதிவையும் பாருங்கள். இதே நம்முடைய கேட்டகரி பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். தயார்படுத்துதல், தயார்படுத்திவிட்டு உடலுறவில் ஈடுபடுதல். உடலுறவில் ஈடுபடுதல் என்பது தான் தாம்பத்தியம் என்று ஒரு சொல்லாக இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த உடலுறவில் ஈடுபடும் பொழுது இருவருமே ஆர்கசம் என்ற நிலையை அடைய வேண்டும். ஆர்கசம்னா என்ன? உச்ச நிலை. உடலுறவின் உச்சநிலை. ஆணுக்கு விந்து வெளியேறுதல், பெண்ணுக்கு அது ஒரு உச்சநிலை அடைகிறது. இதில் உச்சநிலை அடைந்த பின்பும் இல்லை, அடையலை, பெண் அடையலைன்னு வச்சுக்கோங்க. அப்போது திரும்பனா மறுபடியும் தாம்பத்தியம் இல்லை, ஆஃப்டர் பிளே. யாரோ ஒருத்தருக்கு முடிஞ்சிருச்சு, இன்னொருத்தர் செய்யணும் அப்படின்னா எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த உறுப்பை தூண்டி அந்த உச்சநிலையை அடைய செய்ய முடியும் என்பதையும் நாம் செய்தாக வேண்டும். இதுதான் ஃபோர் பிளே அண்ட் ஆஃப்டர் பிளே. ஆஃப்டர் பிளேயில் இது மாதிரி வீடியோக்களில் சொல்ல முடியாது ரொம்ப விவரமாக. ஏன்னா அது வந்து சொல்லலாம், தப்பில்லை, மருத்துவ விழிப்புணர்வு தானே. ஆனால் இது ஆபாசமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கும் என்பதால் இதை நாம் ஒரு கோடிட்டு காட்ட வேண்டிய இடத்தில் இருப்போம். இப்போ ஆஃப்டர் பிளேன்னு சொல்கிறோம், அதில் என்ன செய்யலாம்? தலைமுடியை கோதி விடுறது, அவங்களுக்கு வந்து நீங்கள் அணைத்துக்கொள்வது, இது மாதிரி அணைத்துக்கொள்வது, இதெல்லாம் வந்து ஆஃப்டர் பிளே, உறவுக்கு அப்புறம், தாம்பத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்கிறது. இது வந்து அவங்களுக்கு ஒரு உச்சகட்டம் அடையாதவங்களை அடைய வச்சிடும். இப்போ உச்சகட்டம் அடைவதில் இப்போ ஆஃப்டர் பிளேயில் இது வந்து மூன்றாவது கட்டம் தான். கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிறது, கூந்தலை வருடி கொடுத்து பெண் உறுப்பை கொஞ்சம் மெதுவாக மசாஜ் செஞ்சு விடுறது, இது மாதிரி இதெல்லாம் டாக்டருடைய பரிந்துரைகள். இந்த ஃபோர் பிளே இருக்கு பாருங்கள், இந்த தாம்பத்தியத்துக்கு முன்னாடி, அதுதான் இவங்களுக்கு வலி இல்லாமல் தாம்பத்தியம் செய்வதற்கு உதவும் அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ வலியுடன் கூடிய தாம்பத்தியம்ங்கிறது வந்து யாருக்குமே அதில் பிரயோஜனம் இல்லை. என்ன அப்போ அதனால் வலி இல்லாத தாம்பத்தியம் வர்றதுக்கு ஃபோர் பிளே ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஃபோர் பிளே வலி இல்லாத தாம்பத்திய உறவுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டோம். ஃபோர் பிளேயில் தான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே பங்கு பெற வேண்டுமா அப்படின்னா ஆமாம், இதை கற்றுக்கொண்டு தான் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஃபோர் பிளேயில். ஸோ பிளே இஸ் நேச்சுரல், இதில் யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ ஆஃப்டர் பிளே என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டது தான் முழு தாம்பத்தியம். இந்த முழு தாம்பத்தியம் கிடைக்கும் கணவனோ மனைவியோ வேறு உறவுகளில் ஈடுபட மாட்டார்கள். அப்போது இந்த பால்வினை நோய்கள் பரவுதல், தேவையில்லாத குடும்ப விவாகரத்துகள் நடத்துதல், இதெல்லாம் நிகழாமல் தடுக்க முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு தான். நன்றி.